நீங்கள் ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான சாஃப்ட்வேர் தான் இந்த கோல்டு எஸ்டிமேஷன் சாஃப்ட்வேர். உங்கள் கடையில் நீங்கள் பில்லிங் போடுறதுக்கு முன்னால் உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் கடையில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் கையிலேயே எஸ்டிமேஷன் போட்டு உங்களுக்கு கையெல்லாம் வலித்து சலிச்சிருந்துருக்கும்ல. ஸோ அந்த வேலைக்காக நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறது தான் இந்த கோல்டு எஸ்டிமேஷன் சாஃப்ட்வேர். இந்த கோல்டு எஸ்டிமேஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கோல்டு எஸ்டிமேஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை நீங்கள் சர்ச்சில் போய் கோல்டு எஸ்டிமேஷன் டைப் பண்ணியாச்சுனாலே உங்களுக்கு வந்துடும் கோல்டு எஸ்டிமேஷன். ஓகே, ஸோ அதில் நமக்கு BUYP டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி பேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வெறும் 10 MBக்கான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதில் நாம் ஒரு சில கான்ஃபிகரேஷன் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கான்ஃபிகரேஷனை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான். இப்போது என்னுடைய இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆகி என்னுடைய மொபைலில் இது எடுக்க ஆரம்பிச்சிடும். தென் நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் செலக்ட் லொக்கேஷன் இன் இந்தியா ஃபார் கோல்டு ப்ரைஸ்னு வந்திருக்கு. நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இது எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா போதும். ஸோ இந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் அடுத்து இருக்க பாருங்கள் 2 கேள்வி. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே செட்டிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செட் பண்ணியே தீரணும். அதுக்கப்புறம் செட் பண்ண முடியாது. அதில் முதல் கேள்வி, யூஸ் GST நான் GST மெத்தட். உங்களுடைய அந்த எஸ்டிமேஷன் வந்து இன்க்ளூடிங் GSTயை வச்சு நீங்கள் போட போகிறீங்களா, இல்லாட்டினா GST இல்லாமல் போட போகிறீங்களா? ஒரு சில கடைகளில் GST ஆட் பண்ணி போடுவாங்க எஸ்டிமேஷன் போடும்போது, ஒரு சில கடைகளில் GST ஆட் பண்ணாமல் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கானது. இப்போ நீங்கள் யூஸ் GST யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சுவிட்சை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கணும். இது பற்றியான தகவலை வந்து இதில் நோட்டில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அடுத்து யூஸ் பர்சன்டேஜ் ஆர் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது சில கடைகளில் வந்து பர்சன்டேஜ் வைஸராக வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போடுவாங்க போர்டு ப்ரைஸ்லேருந்து. சில கடைகளில் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வந்து போடுவாங்க. ஸோ ஒரு பொருள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னா நெக்லஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நெக்லஸ் சீரிஸ் ஃபுல்லுமே 300 rupees எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை நெக்லஸ்க்கு எல்லாத்துக்கும் 2% அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பர்சன்டேஜில் பண்ண போகிறீங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கங்க, இல்லைன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. இப்போ நான் டிசேபிள் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லையும் மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து நான் GSTயும் எனக்கு வந்து இதில் ஓகே இருக்கும். தென் அதோட நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆப்புக்குள்ளே போயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஆப்னுடைய ஃபஸ்ட்டு வியூ, அதாவது டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த செட்டிங்ஸில் இன்றைக்கி உள்ள ரேட்டு ஏற்கனவே நமக்கு வந்து கீழே நமக்கு டேஷ்போர்டில் காட்டும், இந்த இடத்துல காமிச்சிட்ருக்கும். இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில இடங்களில் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே இந்த டுடே ரேட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ டுடே கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து 4653 இருந்துச்சு. கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த கோல்டு ரேட் செட் ஆகிடும். இதே இதில் சில்வர் ரேட் நீங்கள் போட போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சில்வர் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி 75 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து கோல்டு ரேட்டை செட் பண்ணிட்டோம். தென் நீங்கள் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கோல்டு வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ கோல்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். பேங்கிள்ஸ். ஸோ அதனுடைய ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நான் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் செட் பண்ணியிருக்கேங்கிறதுனால ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வருது 120 rupees per gram அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் ஏற்றிக்கலாம். செயின் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா செயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 120 rupees நீங்கள் வந்து ஒரு பெர் கிராமுக்கு செட் பண்ணுறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே இதில் நீங்கள் சில்வருக்கு வேணும்னாலும் சில்வருக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சில்வர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வராது. மோரோவர் வந்து போர்ட் ரேட்லேயே தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சில்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் சில்வரை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அங்கேயும் போய் வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஷாப் டீட்டெயில்னு வரும்போது அதில் உங்கள் கடையினுடைய நேம், உதாரணத்துக்கு நான் எங்களுடைய கம்பெனி பேர் போடுறேன். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். தென் கான்டாக்ட் நம்பர். இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத் பிரிண்டர் ஒரு வேளை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ப்ளூடூத் பிரிண்டரை இதில் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளூடூத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் இந்த இடத்துல நல்லின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா அப்படி நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸை ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் பண்ணுறது தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நேமே நான் போடுறேன். ஓகே, தென் என்னுடைய ப்ளேஸ் டைப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பில்லில் வரணும், இல்லைன்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு செயின் வாங்குகிறேன். ஸோ அந்த செயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம். ஸோ
ஸோ தென் ஆடுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு டீட்டெயில்டாக அந்த செயின் உள்ளே வந்துருச்சு. 20 கிராமுக்கு ப்ளஸ் அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் சார்ஜோட சேர்த்து எனக்கு இங்கே வந்துருச்சு. இதே இது வந்து அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து பழைய தங்கம் ஒரு 2 கிராமுக்கு வாங்குகிறேன். ஸோ 2 கிராம் அதில் டஸ்ட்டு வந்து ஒரு 0.100 மில்லி. ஸோ ரேட்டு வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 4253. நான் வந்து ஒரு 3900 ரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் இருந்து, அதாவது செயினுக்கான அமௌண்ட்டில் இருந்து பழைய தங்கத்துக்கு நீங்கள் என்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை கழிச்சு மொத்தம் 88,050 ரூபா ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருது. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சேவ் ஆகிரும். தென் இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் அலோ கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ப்ளூடூத் பிரிண்டர் இருந்துச்சுன்னா அந்த ப்ளூடூத் பிரிண்டருக்கு பிரிண்ட் போயிடும். இல்லைனா இந்த மாதிரி பில்லிங் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிரும். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில், ஜிமெயிலில் இந்த மாதிரி எதில் வேணும்னாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். பிரிண்டர் இருந்துச்சுன்னா பிரிண்டர்லேயும் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இதே இதில் நீங்கள் அன்னன்னைக்கு போட்ட பழைய இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ நான் ஏற்கனவே போட்ட பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுனாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் அப்டேட் அண்ட் டெலிட் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் அப்டேட் கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் மறுபடியும் வந்துடும். மறுபடியும் நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ப்ரிவியூல் ஆகும். கண்டிப்பாக தங்கக்கடை வச்சு நடத்துகிற நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு இது உண்மையிலே உபயோகப்படும். இதில் நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக எல்லாமே நீட்டாக அழகாக கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த அப்கிரேட் யுவர் ஆப் அப்படிங்கக்கூடியதை கிளிக் பண்ணியாச்சுன்னா வர இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போய் ரிவ்யூ போடுற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதே மாதிரி ஷேர் பண்ண போனீங்கனாலும் ஷேரபிளுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.